அதாவது மகான்கள் கூட ஒன்றும் இன்னைக்கா பிறக்கிறாங்க. செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனான் தெய்வங்களே உலகத்தில் பிறந்து செத்துக்கிட்டு இருக்குது. அப்போ மகான்களும் கூட அந்த மாதிரி தான். அப்போ ஒவ்வொரு பிறவிலையும் அவங்க உலகத்துக்கு வர்றபோது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அன்பு காட்டினவங்க, தொண்டு செஞ்சவங்க, கைங்கரிய பரர்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நான் மகேந்திரகிரி மலைக்கெல்லாம் போயிட்டு புறவிப்பாளையம் கோடிசாமி கிட்டே போனேன். அப்போது நான் சொன்னேன், சாமி நான் மகேந்திரகிரி போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னேன். எனக்கும் அங்கெல்லாம் போகணும், இந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் பாக்கி சாக்கி இருக்குது, இதை பைசல் பண்ணிட்டு போகலான்னு உட்காந்து இருக்கிறேன் அப்படின்னாரு. என்ன இந்த பைசல் பண்ணுறது பாக்கி சாக்கின்னா இதுதான். ஒரு மகானாகிறதுக்கு முன்னால் பரதேசியாக அலைஞ்சின்னு இருப்பாங்க இல்லையா, ஊர் பிடிச்சின்னு கோயில் குளம்லாம். யாரோ ஒருத்தர் எங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார சாமி இந்த மோர் குடின்னுவாங்க, கஞ்சி கொடுப்பாங்க, ஒரு பெட்ஷீட் கொடுப்பாங்க, ஏதோ கொடுப்பாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் இவங்க கடன். இந்த மகான்கள் ஆகிறதுக்காக கடன். அதை அவங்கள தேடி பிடிச்சி உலகத்தில் அவங்க எங்கே பிறந்திருந்தாலையும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணி அவங்கக்கிட்ட குடித்த மோருக்கு அவங்கக்கிட்ட வாங்கின பழைய துண்டு வேஷ்டிக்கு கடன் காய்ச்சாகணும். இதுதான் ஆன்மீகங்கிறது. நான் புரிகிற பாஷையை சொன்னேன். ஒரு ஊரில் ஒரு ஏழை பையன் இருப்பான். அந்த ஊரில் ஒரு முதலியார், ரெட்டியார், நாயுடு யாரோ ஒரு நல்லவர் இருப்பார். டேய் நீ எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கோடா, ஒரு வேலை உனக்கு புக்ஸ் எல்லாம் என்கிட்ட நான் பணம் கட்டிடுறேன், எல்லாம் வாங்கிக்கோ, நான் ஃபீஸ் கட்டிடுறேன், நல்லா படித்து பெரிய ஆளாக வாடா அப்படின்வார். இவன் படித்து பெரிய ஆளாகி கலெக்டர் ஆகிவிடுவான். அவன் கலெக்டர் ஆகிட்டு வர்றபோது எல்லோரும் பெடிஷன் வச்சுன்னு லைனில் நின்றுன்னு இருப்பாங்க. இவன் பழைய முதலியார் அங்கே பார்த்துட்டு போனோடனே பெல் அடித்து பியூனை கூப்பிடுவான். அங்கே பச்சை வேஷ்டி கட்டுன்னு உட்கார வேதாச்சலம் முதலியாரா அவர் பேருன்னு கேட்டு கூட்டணுவான் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் வேதாச்சலம் முதலியாரா கலெக்டர் கூப்பிட்றாருன்னு உனக்கு ஒன்றும் புரியாது. எதுக்குடா கலெக்டர் நம்மளை கூப்பிட்றான், பேர் வேறு சொல்லி கூப்பிட்றானுன்ட்டு. நீங்கள் கலெக்டர் கேபின்குள்ளே நுழைஞ்சுன்னா அவர் எந்திரிச்சுன்னு, ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. ஒன்றும் புரியவே புரியாது. நீ உட்காந்தப்பறம் அவர் உட்காருவார். டீ காஃபி எதனா சாப்பிட்றீங்களான்னு. உனக்கு இன்னும் மண்டை காஞ்சிரும். எது கலெக்டர் நம்மளை தனியாக கூப்பிட்டு டீ காஃபி சாப்பிட்றியான்னு கேட்குறான் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு தெரியுதுங்களா முதலியார், நான் தான் 3ஆவது தெரு முனுசாமி நாய்க்கிற பையன், நீங்கள் தான் எனக்கு பணம் கட்டி படிக்க வச்சிங்க, நீங்கள் தான் எனக்கு புக் வாங்கினீங்க, உங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் நான் கலெக்டராக இருக்கிறேன், நான் தான் கலெக்டரு, உங்களுக்கு என்ன பண்ணோம், எதனா பெடிஷன் இருந்தால் கொடுங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னுவான். அப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாக்கா அந்த பையன் கலெக்டர் ஆன பிறகு ஞாபகம் வச்சுன்னு நன்றியோட நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணோமா சொல்லுங்கள், உங்களால் தான் நான் கலெக்டர் ஆகிருக்கேன்னு சொல்லுவான். அப்படி தான் ஒரு சங்கராச்சாரியாரும் மாதவாச்சாரியாரும் ராமானுஜாச்சாரியும் எல்லாரும் இவங்க இந்த நிலையை அடையிறதுக்கு காடு மோடு பிடிச்சின்னு பரதேசியாட அலைஞ்சிருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணவங்களை ஞாபகம் வச்சுன்னா அவங்க உலகத்தில் பிறந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அவன் செஞ்ச ஒன்றுத்துக்கு நெல்லுக்கரைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி மாதிரி அவங்களெல்லாம் கூப்பிட்டு நல்லது பண்ண வேண்டியிருக்கும். தினைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். தினை மாதிரி நல்லது செஞ்சிருந்தா கூட அதை பனை மாதிரி நினச்சிட்டு அவங்களுக்கு நல்லது செய்யறதான். அப்படியெல்லாம் செய்கிறதுக்காக தான் மகான்கள் உலகத்தில் வர்றாங்க. அப்படி வர்றபோது அதுதான் ஆனானப்பட்ட கோடிசாமி எவ்வளோ பெரிய ஆள். அவரே சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் ஜனங்களுக்கு பாக்கி சாக்கி இருக்குதே அப்படின்ற. அதனால் நானும் மகேந்திரகிரி போகணுன்னு நினைக்கிறேன்பா, ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு போகலான்னு இருக்கேன்னு. ஸோ அந்த பைசல் பண்ணி முடிஞ்சிடுது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்க யாரை கட்டிடுவாங்க கடையை, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் பாக்கி இருக்கிறது இல்லை. திஸ் இஸ் ஹவ் த சிஸ்டம் ஒர்க்ஸ். இப்படி தான் இந்த ஆன்மீகத்தில் எல்லாம் வருது. மகான்கள் அதுக்காக தான் வந்து அவங்களுக்கு வேண்டிய டிவோட்டிஸ் எங்கேயோ பிறந்திருப்பாங்க. இப்போ நீங்கள்லாம் எங்கிட்ட வர்றீங்கன்னா நீங்கள்லாம் எத்தனையோ பிறவிகளா இல்லை ஏதோ ஒரு பிறவிலே எனக்கு கனெக்டடு, அதனால தான் எங்கிட்ட வர்றீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நான் பண்ணி நீ எனக்கு வாங்கி கொடுத்த மோர் பர பிஸ்கெட்டு கடங்கழிச்சாகணும். அதனால் நீ எனக்கு பாக்கி இல்லை, நான் தான் உனக்கு பாக்கி. அதனால தான் இந்த பிறவியில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கேன். நீ எது கொடுத்தாலும் வாங்குறதே இல்லை. அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் பிஸ்கெட்டு பழம் எல்லாம் கொண்டாந்தீங்களா, உங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் எதிரிலே எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிடுறேன் பார்த்தியா. இதுதான் காரணம். ஏன்னா வாங்கினா இன்னொரு தடவை வந்து நீ கொடுத்த போகிற பிஸ்கெட்டுக்கு நான் வந்து பன் கொடுக்கணும் உனக்கு. நமக்கே கடன் காய்ச்சிட்டு போவோமா. பாக்கி சாக்கின்ற பாஷை இதுதான். எனி திங் டியூ பாக்கி சாக்கி. அதனால தான் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், இதெல்லாம் வாங்கிறது இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே கொடுக்கல் வாங்கல். ஏன்னா எதுவுமே யாரும் பணக்காரர் இல்லை, யாரையும் ஏழை இல்லை, யாரையும் யாருக்கும் கொடுக்கறது இல்லை, யாரையும் கெடுக்கிறது இல்லை. எல்லாம் விட்ட குறை தொட்ட குறை. ஈவன் மகான்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அவங்க மகான்களாக வந்தால் கூட இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள்லாம் வருவீங்க, இந்த கனெக்ஷன் இருக்குது இல்லை, அதனால் வருவீங்க. வர்றபோது நாங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணுவோம். நீங்கள் லைஃப்பில்
ஏதோ ஒரு வகையில் நாங்கள் உங்களுக்கு உபகாரமாக இருப்போம். அந்த கடன் கழிஞ்சிரும், அப்போ பேக் ஆஃப் ஆகலாம்.